friends, welcome back to Suna's Homemaking. நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய வெஜ் புலாவ் வித் எக் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நிறைய காய்கறிகளை சேர்த்து நம்ம செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சோ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீட்டா கட் பண்ணி வெச்சாச்சுங்க. அடுத்ததா ஒரு குக்கர் ஒன்று அடுப்புல வெச்சுக்கலாம். இப்போ அந்த குக்கர்ல 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாங்க. நெய் நம்ம விருப்பம் தான், எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமே 2 துண்டு பட்டை போட்டுக்கலாங்க. 4 கிராம்பு சேர்த்திக்கலாம். அடுத்ததா அன்னாசி பூவு, ஒரு துண்டு கல்பாசி எல்லாமே சேர்த்திக்கலாங்க. பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாங்க வாசத்துக்கு. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமே 4 பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருக்கறங்க. அந்த பச்சை மிளகாயை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நம்ம புலாவுக்கு பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தாங்க நம்ம சேர்த்த போறோம், வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போறதில்ல. அதனால பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா போட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு பாதி குடமிளகாய் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை நான் சேர்த்திக்கிறேங்க. பீன்ஸ் ஒரு 7 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். 2 கேரட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்திக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 2 டம்ளர் அளவு நான் ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், அந்த ரைஸை இதில் போட்டுக்கலாம். நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ரெகுலராக செய்யக்கூடிய அரிசி தாங்க நான் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அது 2 டம்ளர் அளவு நான் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக 2 டம்ளர் அளவு நான் பால் சேர்த்திக்கிறேங்க. நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறோம், அதில் 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் பசும்பாலும் நான் சேர்த்திருக்கிறேங்க. நீங்கள் பாக்கெட் பால் மற்ற பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம வெறும் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி செஞ்சோம்னா திகட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால் தேங்காய் பாலும் பசும்பாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், திகட்டாமல் இருக்குங்க. இப்போ புலாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க. புதினா இருந்துச்சுன்னா வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிங்க, அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துலைங்க. நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாங்க, அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே சேர்த்திக்கிங்க. இந்த வெஜ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம எக் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எக் ஃப்ரை மட்டும் இல்லை, எக் கிரேவியும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு. ஏன்னா புலாவ் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் காரசாரமாக வச்சோம்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை வேகிறதுக்கு நான் எண்ணெயும் உப்பும் சேர்த்து நல்லா முட்டையை வேக வச்சுக்கிறேங்க. இப்போ முட்டை வெந்துருச்சுங்க. இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அடுத்ததாக வந்து நம்ம 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. அடுத்ததாக முட்டையை வேக வச்சு வச்சுருக்குறோம். அதில் சின்ன சின்ன கீரல் வந்து அங்கங்கே கத்தியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. முட்டையை வந்து நல்லா கீரி போட்டிங்கன்னா வந்து உப்பு காரம்னா வந்து அந்த முட்டையில் இறங்குங்க. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து கீரி போடுறோம். இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துனதுக்கு அப்புறமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சூப்பரான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போடும் போது நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். வெஜ் புலாவ் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.